வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தாமரை மீடியா. மாட மாளிகையை கட்டுவதில் பிரசித்தி பெற்ற சத்தாம் ஹுசேன் பெரிய அளவிலான மசூதிகளை கட்டுவதிலும் விருப்பம் கொண்டுள்ளார். பாக்தாத்தில் சதாம் ஹுசேன் கட்டிய அல் குரா மசூதியும் அதில் ஒன்று. வளைகுடா போரில் தான் வெற்றி பெற்றதாக கூறிய சதாம் ஹுசேன் 10வது ஆண்டு வெற்றி விழாவுக்காக சிறப்பாக கட்டப்பட்டதுதான் இந்த மசூதியின் ஸ்தூபிகள். இஸ்ரேலுடனான கடும் யுத்தத்தின் போது ஸ்கட் ஏவுகணை சதாம் ஹுசேன் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. 43 நாட்கள் தொடர்ந்த ஆபரேஷன் ஸ்டார்ம் டெசர்ட்டை நினைவுபடுத்தும் வகையில் 43 மீட்டர் உயரத்திற்கு மசூதியின் ஸ்தூபிகள் கட்டப்பட்டன. சதாம் ஹுசேனின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதிய கான் கப்லின் கூற்றுப்படி சதாம் ஹுசேன் கட்டிய மசூதியில் அவரது ரத்தத்தால் எழுதப்பட்ட குரான் வைக்கப்பட்டுள்ளது. 605 பக்கங்களால் எழுதப்பட்ட அந்த நூல் பொதுமக்களின் பார்வைக்காக கண்ணாடி பேரலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக சதாம் ஹுசேன் மொத்தம் 26 லிட்டர் ரத்தத்தை 3 ஆண்டு காலம் கொடுத்ததாக அந்த மசூதியின் மதகுரு சொல்கிறார். சதாம் ஹுசேன் த பாலிடிக்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் என்ற புத்தகத்தை எழுதிய சையத் அப்ரோஷ், சதாம் ஹுசேன் தனது குடும்பத்துடன் வசித்த பொழுது செருப்பு கூட வாங்க பணம் இல்லாமல் இருந்ததுதான் சதாம் ஹுசேன் பிற்காலத்தில் மாட மாளிகையும் கூடகோபுரமும் கட்டியதற்கு காரணம் என்று கூறுகிறார். பல அரண்மனைக்கு சொந்தக்காரராக இருந்த சதாம் ஹுசேன் எந்த அரண்மனையில் தூங்கினாலும் சில மணி நேரங்கள் மட்டுமே உறங்குவார். நீச்சல் பயிற்சிக்காக அவர் தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து விடுவார் என்பது சுவாரஸ்யமான தகவல். ஈராக் போன்ற பாலைவன பிரதேசத்தில் செல்வம் மற்றும் பலத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது நீர். தற்பொழுதும் அதன் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சதாம் கட்டிய எல்லா அரண்மனைகளிலும் நீர் ஊற்றும் நீச்சல் குளம் இருப்பதை உறுதி செய்தனர். சதாமுக்கு முதுகு தண்டு பிரச்சனை இருந்ததால் நடைபயிற்சி நீச்சல் பயிற்சியும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தனர். சதாம் ஹுசேனின் நீச்சல் குளங்கள் அனைத்தும் மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட்டதுடன் அவற்றின் வெப்பநிலையும் பராமரிக்கப்பட்டது. மேலும் நீச்சல் குளங்களில் நச்சு கலக்கப்படலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து சோதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டன. சதாம் ஹுசேனின் ஆட்சிக்கு எதிராக பலர் போராடியவர்களுக்கு தேலியம் என்ற நச்சு கொடுத்து கொல்லப்பட்டது. எனவே தனக்கும் யாராவது நச்சு கொடுக்கலாம் என்ற பயம் அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. சதாம் ஹுசேனின் பாக்தாத் மாளிகைக்கு வாரம் 2 முறை மீன், நண்டு, இறால், ஆடு, கோழி என பலவிதமான இறைச்சி வகைகள் அனுப்பப்பட்டன. அரண்மனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அவற்றில் கதிர்வீச்சு உள்ளதா அல்லது நச்சு கலந்திருக்கிறதா என்று அணு விஞ்ஞானிகளால் அவை பரிசோதிக்கப்படும். சதாமின் 20 அரண்மனைகளில் அவர் இல்லாத நேரத்திலும் பணியாட்கள் எப்பொழுதும் இருப்பர். அனைத்து பணியாளர்களுக்கும் 3 வேளை உணவு தயாரிக்கப்படும். எப்பொழுதும் மிகவும் நன்றாக தோற்றமளிக்க வேண்டும் என்று சதாம் விரும்புவார். அதுதான் அவர் பலவீனமும் கூட. இதனால் தான் அவர் பாரம்பரியமான ஆலிவ் பச்சை வண்ண இராணுவ சீருடையை தவிர்த்துவிட்டு கோட் சூட் அணிய தொடங்கினார். கோட் சூட் அணிவது உலக அளவில் சதாம் ஹுசேனை முன்னிறுத்துவது உகந்ததாக இருக்கும் என ஐநாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோபி அனன் கூறிய ஆலோசனை அடிப்படையிலே அவர் சீருடையை மாற்றினார். சதாம் பொதுமக்கள் முன்பு எப்பொழுதும் சிறப்பாக தோற்றமளிப்பவர். படிப்பதற்கு கண்ணாடி தேவைப்பட்டாலும் அதை தவிர்த்து ஒரு பக்கத்தில் பெரிய எழுத்துக்களை கொண்டு 2 அல்லது 3 வரிகள் மட்டுமே உள்ள தாள்களை வைத்து படிப்பார். அதேபோல் அவர் நடக்கும் பொழுது சில அடிகள் மட்டுமே அவர் நடப்பதை படம் பிடிக்க அனுமதிப்பார். ஒரு நாளில் பல முறை சதாம் குட்டி தூக்கம் போடுவாராம். தொலைக்காட்சி பார்ப்பதிலும் விருப்பம் கொண்ட சதாம் ஹுசேன் CNN, BBC, அல் ஜசீரா போன்ற நிறுவனங்களின் செய்திகளை விரும்பி பார்ப்பவர். அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு அமைச்சர் தனது கடிகாரத்தை பார்த்ததை கவனித்த சதாம், அப்படி என்ன அவசரம் என்ற கேள்வி எழுப்பியதுடன் தன்னை அவமானப்படுத்திவிட்டதாக கூறி அந்த அமைச்சரை அதே அறையில் 2 நாட்கள் சிறை வைத்து விட்டார். அவரை வெளியில் அழைத்து சென்று துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பெரிய மனது வைத்த சதாம் அவரை பதவியிலிருந்து மட்டுமே நீக்கினார். சதாம் ஹுசேனின் எதிரிகளை விட சொந்த குடும்பத்தினால்தான் அதிக நெருக்கடிகளை எதிர்கொண்டார். அவரது மனைவி சாஜிதாவுக்கு செய்த துரோகத்தினால் சதாமின் நெருக்கடி அதிகமானது. 1988ஆம் ஆண்டு வாக்கில் ஈராக் ஏர்வேஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மனைவி சமீராவுடன் தொடர்பு ஏற்பட்ட பொழுதுதான் சிக்கல் அதிகமானது. சமீரா உயரமானவர், அழகானவர், பொன்னிற முடி கொண்ட அழகி என்றாலும் அவர் திருமணமானவர் என்பதுதான் சிக்கலுக்கு காரணம். திருமணமான பெண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது சதாம் ஹுசேனுக்கு ரொம்ப பிடிக்குமாம். இது அவர்கள் கணவர்களை கீழ்படுத்தும் அவருடைய பாணி என்று அவர் அதிகாரி கூறியதாக சையத் அப்ரோஷ் எழுதியிருக்கிறார். சதாமின் இது போன்ற தனிப்பட்ட விருப்பங்களை அவரது பாதுகாவலர் காமல் ஹெனா நிறைவேற்றியிருக்கிறார். காமல் ஹெனா சதாமின் சமையல்காரரின் மகன். அவருக்கு இருந்த பல வேலைகளில் ஒன்று சதாமுக்கு கொடுக்கப்படும் உணவில் நச்சு கலக்காமல் இருப்பது குறித்து சோதித்து உறுதி செய்வது. மற்றவர்கள் தனது உணவில் நச்சு கலக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டாலும் தனது சமயக்காரர் அந்த விஷயத்தை செய்ய மாட்டார் என்று சதாம் உறுதியாக நம்பியதில் இது ஒரு முக்கிய காரணமும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள தாமரை மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்வோம்.